அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ கால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஐலன் ஆகர் இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன். வகால ஐலன் இன்னனி அனல்லாஹு லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி. எல்லா புகழும் ஏக ரப்புல் ஆலமீனுக்கும், சலாத்தும் சலாமும் ரஹ்மத்துல்லில் ஆலமீனுக்கும், மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக வந்த சஹாபா பெருமக்கள் மீதும், உலக முஸ்லீம்கள் நம் அனைவர்கள் மீதும், நம்மை சீர்திருத்த வந்த மற்றும் இறை தூதர்கள் ரசூல்மார்கள் மீதும், ஹுதல்லில் ஆலமீன் என்று சொல்லி உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக வேதங்களை வழங்கி நம் அவர்களை கண்ணியப்படுத்தி உள்ளான். அல் பிர்ரு குர்ஆன் அகாடமி நட்பு வட்டாரங்களே, இன்று நாம் அல்லாஹ், நபி, குர்ஆன், காபத்துல்லா இந்நான்கும் யாருக்கு சொந்தம் என்பதை நாம் அறிவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன், நான் தான் ரப்பு, அகிலத்திற்கும் இரட்சகன் நான் தான் என்று கூறுகின்றான். இன்னி அனல்லாஹு, உறுதியாக நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். எப்படிப்பட்ட அல்லாஹ்? ரப்புல் ஆலமீன், அகிலத்தையும் பரிபாலிக்க கூடியவன் என்று தன்னை பற்றி சொல்லுகின்றான். அதனால்தான் குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆரம்பமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறுகின்றோம். எல்லா புகழும் அகிலத்தின் இரட்சகனுக்கே உண்டாகட்டுமாக என்று சொல்கின்றோம். அதோடு மட்டுமில்லை, அல்லாஹுவை போன்று ஒரு கம்பீரமும் ஒரு தில்லும் தைரியமும் வேறு எந்த கடவுளுக்கும் எந்த தெய்வங்களுக்கும் இல்லை. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லுகின்றான், இன்னனி அனல்லாஹு லா இலாஹா இல்லா அன, நிச்சயமாக நான் தான்டா அல்லாஹ், நான் தான் வணக்கத்திற்கு உரியவன். ஃபஅபுதுனி, என்னையே நீங்கள் வணங்குங்கள். வஅகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக வேண்டி தினமும் நீங்கள் என்னை தொழுகுங்கள் என்று கூறுகின்றான். இந்த சொற்றொடர் இருக்கின்றதே, இது அல்லாஹுக்கு மட்டும்தான் பொருந்தும். எந்த தெய்வமோ கடவுளோ சூரியனை, சந்திரனை, மரம், மட்டைகளை, கற்களை, முற்களை எதையெல்லாம் தெய்வமாக கற்பனை செய்ததையெல்லாம் கலையாக, கட்டிடக்கலையாக வடித்து வைத்து வணங்குகிறார்களோ, எந்த தெய்வங்களும் எந்த கடவுளும் சொல்ல முடியாது. அகிலத்திற்கும் நான் தாண்டா கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பீரம், அந்த வக்கார் என்று சொல்லக்கூடிய அந்த குதுரத் என்று சொல்லக்கூடிய வல்லமை அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அனுதினமும் பள்ளி வாசல்களிலே பாங்கு சொல்லப்படுகின்றது. பாங்கில் மட்டும் அல்லாஹுடைய பெயரை 11 முறை சொல்லப்படுகின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்றும், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு, அல்லாஹ் என்றும் வருகின்றது. பாங்கிலே 11 முறையும், இகாமத்தில் அல்லாஹுடைய பெயரை 11 முறையும் நாம் உச்சரிக்கின்றோம். அப்பொழுது ஒரு தொழுகை, ஒரு பாங்கு, ஒரு இகாமத்தில் 22 முறை அல்லாஹுடைய பெயரை சொல்லும் பொழுது, ஐநேர தொழுகையிலே நாம் பாங்கு இகாமத்தில் மட்டும் 110 முறை அல்லாஹுடைய பெயரை நாம் சொல்கின்றோம்.
உலகிலே 50 லட்சம் பள்ளிவாசல்கள் இருக்கின்றது. அந்த 110 பெயர்களையும் 50 லட்சம் பள்ளிவாசலுடன் பெருக்கி பார்த்தால் 55 கோடி முறை அல்லாஹ்வுடைய பெயரை பாங்கு இக்காமத்தில் மட்டும் சொல்கின்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய பெயரை இது இல்லாமல் எத்தனை விதமாக நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்றாட வாழ்க்கையிலே சகஜமாக அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் நாம் வாழ்வதே கிடையாது. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தினமும் நமக்கு போன் செய்து அல்லாஹ் அழைக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய போனை நாம் மிகவும் அலட்சியமாக விட்டு விடுகின்றோம், பொருட்படுத்தாமல் விட்டு விடுகின்றோம். பாங் என்பது பார்சி மொழியில் அழைத்தல் என்று பொருள். அதான் என்றால் அரபி சொல். தமிழிலே அழைக்குதல் என்று பொருள். ஆங்கிலத்திலே கால் என்பது பொருள். தினமும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா போன் செய்து அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், தொழுகையின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று போன் செய்கின்றான். ஆனால் நாம் உலகிலே வாழும் பொழுது யாருடைய போனாவது மிஸ்டு ஆகிவிட்டால் உடனே பதறுகின்றோம். இது எந்த மிஸ்ஸுடைய போனாக இருக்கும், எந்த மிஸ்ஸஸ் உடைய போனாக இருக்கும், எந்த கஸ்டமருடைய போனாக இருக்கும், இது எந்த லவ்வருடைய போனாக இருக்கும் என்று பதறுகின்றான். ஆனால் தினமும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஐநேர தொழுகைக்கும் போன் செய்து மக்களை அழைத்து கொண்டிருக்கின்றான். நாமும் அல்லாஹ்வை மறந்தவர்களாக இருக்கின்றோம். அதோடு மட்டுமில்லை, நாம் நிறைய நபர்கள் அல்லாஹ்வுடைய போன் நம்பரையே மறந்துள்ளோம். அல்லாஹ்விற்கென்று போன் நம்பர் இருக்கின்றது. அந்த போன் நம்பர்களை நாம் பயன்படுத்தாமல் உலகில் உள்ள எல்லா போன் நம்பர்களையும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கான்டாக்ட்ல இருக்கின்றோம். அவர்கள் பேசவில்லை என்று சொன்னால் கோபப்படுகின்றோம், ஆத்திரப்படுகின்றோம். ஆனால் நாம் பேசவில்லை, நாம் அல்லாஹ்விடத்திலே முனாஜாத் உரையாடவில்லை, அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கோரிக்கை வைக்கவில்லை, அல்லாஹ்விடத்திலே துவா கேட்காமல் அடியானிடத்திலே நாம் தேவைகளை கேட்கும் பொழுது அல்லாஹ் நம் மீது கோபம் அடைகின்றான். ஹதீஸிலே வந்திருக்கின்றது, என்னுடைய அடியான் என்னிடத்திலே அவன் தன்னுடைய தேவைகளை கேட்பதன் மூலமாக நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் மனிதன் தன்னுடைய தேவைகளை மனிதனிடத்திலே கேட்டு அவன் தன்னை கேவலப்படுத்திக் கொள்கின்றான். தன்னுடைய தேவையை அவன் நாடி செல்கின்றான். மனிதனிட்டு எப்படி அவர்கள் தேவைகளை பெற்றாலும் மீண்டும் அவர்களுக்கு அந்த தேவைகளை கடனை வாங்கியிருந்தால் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்டு பெற்றுவிட்டால் அல்லாஹ் நமக்கு கொடுத்து பெரிய அது பரக்கத்தாக இருக்கின்றது. இன்று நிறைய நபர்கள் அல்லாஹ்வுடைய போன் நம்பரையே மறந்து விட்டார்கள். ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய போன் நம்பர் என்பது 24434. அதாவது ஒரு நாளைக்கு ஃபர்லு மட்டும் 17 ரகாத். இதுதான் அல்லாஹ்வுடைய போன் நம்பர். இந்த 17 போன் நம்பரை, இந்த நம்பரை 24434 யார் பயன்படுத்தி அல்லாஹ்வுடன் டெய்லி அவர்கள் தொடர்பிலே இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய கான்டாக்ட்ல இருக்கின்றார்கள். போன் நம்பர் 10 நம்பரும் சரியா இருக்கு, ஆனால் அவர் அவுட் ஆஃப் ஏரியாவில் இருக்கின்றார், அவரை கான்டாக்ட் செய்ய முடியாது. ஒரு நம்பர் மிஸ் ஆனாலும் அவர்கள் கான்டாக்ட் செய்ய முடியாது. தவறாக ஒரு நம்பரை சேர்த்து விட்டாலும் வேறொரு நபருக்கு போய்விடும். அதனால தான் நாம் ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை என்பதுதான் அல்லாஹ்வுடைய போன் நம்பர். அந்த 5 நேர போன் நம்பர்லேயும் நாம் ஃபஜ்ர் தொழுதால் போதும், அல்லது வாரத்தில் ஒரு நாள் சும்மா வந்துட்டு ஜும்மாவை தொழுதுட்டு போனா அல்லாஹ்வுடைய கான்டாக்ட்ல இருக்கேன், அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்குன்னு பெருமைப்படுகின்றார்கள். அவ்வாறல்ல. எப்படி போன்ல ஒரு நம்பர் மிஸ் ஆனாலோ, ஒரு நம்பர் தவறாக செய்து விட்டாலோ, நாம் எப்படி அல்லாஹ்வுடைய அந்த மக்களுடைய தொடர்பில் இருக்க மாட்டோமோ, அதே போன்று 5 நேர தொழுகையை நாம் விட்டுவிட்டால், ஒரு நேர தொழுகையை நாம் விட்டாலும் நம்முடைய தொழுகையுடைய நிலைமை நன்றாகவே நமக்கு தெரியும், எந்த அளவுக்கு நிலைப்பாடு குலைந்திருக்கின்றது என்று. அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த 5 நேர தொழுகையை முழுமையாக தொழுதால்தான் அல்லாஹ்வுடைய கான்டாக்டிலே இருக்கின்றோம். அடுத்து ஒரு விஷயத்தை நாம் காண வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வளவு வல்லமை மிக்கவன், ஆற்றல் உள்ளவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 17 ரகாத்தில் ஒரு ரகாத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை 6 முறை உச்சரிக்கின்றோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா,
அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இவ்வாறாக ஒரு ரக்காத்தில் 6 முறை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கின்றோம். அவ்வாறு இருக்க 17 ரக்காத்தில் நாம் 102 முறை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கின்றோம், தக்பீர் மட்டும். இது இல்லாமல் ஐநேர தொழுகையினுடைய முடிவில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, ஐநேர தொழுகைக்கும் 10 முறை சொல்கின்றோம். ஆக 112 முறை தொழுகையில் தக்பீரும் சலாம் மட்டும் சொல்லும் பொழுது 50 லட்சம் பள்ளிவாசல்களையும் இதை பெருக்கி பார்க்கும் பொழுது சுமார் 56 கோடி முறை அல்லாஹ்வுடைய பெயரை நாம் உச்சரிக்கின்றோம். 50 லட்சம் பள்ளிவாசல்களிலேயும் பாங்கும் சொல்லப்படுகின்றது, தொழுகையும் நடக்கின்றது, இகாமத்தும் சொல்லப்படுகின்றது. அப்படி இருக்க இவைகளை நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயர் மட்டும்தான் உலகம் முழுவதும் ஒரு வினாடி கூட, ஒரு செகண்டு கூட வீணாகாமல் உச்சரிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இன்னும் சொல்வது என்று சொன்னால், மாஷா அல்லா, இன்ஷா அல்லா, சுபஹான் அல்லா, அல்ஹம்துலில்லா, பாரக் அல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா, அன்றாட வாழ்க்கையிலே எவ்வளோ வார்த்தையிலே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். ஆக உலகத்திலே மிக சிறந்தவன், ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்கின்றான். அப்ப அந்த அல்லாஹ் யாருக்கு சொந்தமானவன் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கின்றான், குல் அஊது பி ரப்பின் நாஸ். நபி எப்படிப்பட்ட நபி? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்திற்கும் அருகுடையான நபி, சுவனத்து நபி, எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் எல்லா உம்மத்தினருக்கும் சிபாரிசு செய்யக்கூடிய நபி. அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நபியே நீங்கள் கூறுவீராக, அஊது பி ரப்பின் நாஸ், மக்களின் இரட்சகண்டத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன். யார் பாதுகாவலை தேடச் சொல்கின்றான்? நபி அவர்களை பார்த்து சொல்கின்றான். மலிக்கின் நாஸ், மனிதர்களின் அரசனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். இலாஹின் நாஸ், மனிதர்கள் வணங்கக்கூடிய அந்த வணக்கத்திற்குரிய ரப்பிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றான். இவ்வாறு இருக்க நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்பவன் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானவன் அல்ல. அங்க குல் அஊது பி ரப்பில் முஸ்லிமீன் என்று சொல்லவில்லை, குல் அஊது பி ரப்பின் நாஸ் என்று சொல்லியிருக்கின்றான். இவ்வாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, அல்லாஹ் எல்லோருக்கும் சொந்தமானவன். அதனால தான் அல்லாஹ் தன்னை சொன்னான், இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன், நான் அகில மக்களுக்கும் இரட்சகனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றான். உலகத்திற்கே ரப்பு, மறு உலகத்திற்கும் அவன்தான் ரப்பு. நாம் முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொந்தமானவன் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அப்ப அவ்வளோ வல்லமையும் குதிரத்தும் ஜப்பார் என்று அழைக்க ஆளக்கூடிய வல்லமை மிக்கவனை நாம் ஈமான் கொண்டு நம்முடைய உள்ளத்துல எவ்வளவு அல்லாஹ்வை நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம். தொழுகையிலுடைய ரக்காத்துகளிலேயும் இகாமத்திலேயும் பாங்கிலேயும் எத்தனை கோடி முறை நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் எந்த தெய்வத்துடைய பெயரோ எந்த கடவுளுடைய பெயரோ அவ்வாறு சொல்லப்படுவது கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாம் ஈமான் கொண்டு விட்டு நம்முடைய ஈமான் மிக பலகீனமாக இருக்கின்றது. நம்முடைய ஈமானிலே எந்த அளவுக்கு பலகீனம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சுட்டி காட்டுகின்றான், முஃமின்கள் எப்படி இருக்க வேண்டும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذிக்ரல்லாஹு குலூபுஹும், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذிக்ரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று பெயர் சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்க வேண்டும், அவர்கள்தான் முஃமின்கள். அப்ப பல கோடி முறை உலகத்திலே ஒரு செகண்ட் கூட அல்லாஹ்வை நினைக்காமல் இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வை உலகமே அறிந்து வைத்திருக்கும் பொழுது முஃமின்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் என்று வாங்க சொல்கின்றார்கள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி சொல்லப்பட்டும் கூட ஒரு துடிப்பு, ஒரு அச்சம், ஒரு நடுக்கம் வரவில்லை. நாம் அல்லாஹ் என்று சொன்னாலே நம்முடைய உள்ளத்திலே ஒரு பதற்றம், படபடப்பு, துடிப்பு வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் முஃமின் என்பதற்கு ஒரு அடையாளம். அதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذிக்ரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் என்று சொல்கின்றான். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா என்றும் சொல்கின்றான். குர்ஆன் ஷரீஃப் வசனங்கள் அவர்களிடம் ஓதி காண்பிக்கப்பட்டால்,
ஓதுவதை கேட்டால் அவருடைய ஈமானிலே அதிகமாக வேண்டும். ஆனால் இக்கால சூழ்நிலையிலே குர்ஆன் ஷரீப் ரமலான் மாதத்திலே ஓதுகின்றார்கள் ஹாஃபில்கள், பள்ளிவாசல்லே தொழுகையில் நடக்கின்றது. ஒழுவுடனே தொழுகையில குர்ஆன் ஷரீப் கேட்கக்கூடிய பெரிய பாக்கியம் இந்த ரம்லான் மாதத்தில் மட்டும்தான் கிடைக்கும். முழுமையாக கேட்கக்கூடிய பாக்கியம் ரம்மியமாக கண்ணியமாக அது ஒரு இன்பத்தோடு கேட்கக்கூடிய, தொழுகையோடு கேட்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய மஸ்ஜிதிலே கேட்கக்கூடிய வாய்ப்பை இந்த ரம்லான் மாதத்தில் மட்டும்தான் முடியும். ஆனால் பல பேர் 8 ரக்காத்திலே 10 ரக்காத்திலே 12 ரக்காத்திலே தலை தெறிக்க ஓடி விடுகின்றார்கள். குர்ஆனுடைய வசனங்களை கேட்டால் ஈமான் அதிகமாகும். ஆனால் இவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டால் விரண்டு ஓடுகின்றார்கள். அப்ப இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள், இவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்கின்றான், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் ஈமான் அதிகமாகணும். நாம் தராவீஹில குர்ஆன் ஷரீஃபை நாம் புரியாவிட்டாலும் அர்த்தங்கள் விளங்காவிட்டாலும் நன்மைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. எந்த அளவுக்கு நாம் அதை உணர்வு பூர்வமாக அதை விளங்குகின்றோமோ கேட்கின்றோமோ அந்த அளவிற்கு குர்ஆன் ஷரீப் நாம் அதை ஓத வேண்டும். அதனுடைய விளக்கங்களை, தப்சீர்களை, தர்ஜுமாக்களை நாம் படிக்க வேண்டும். இரண்டாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு சொந்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாசிகளுக்கு மட்டும் சொந்தமல்ல, மதீனா வாசிகளுக்கு மட்டும் சொந்தமல்ல, உலக மக்கள் யாவருக்கும் சொந்தம். ஏன் கலிமா சொன்னவர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பற்றி சொல்லும்போது சொல்கின்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உம்மை அகிலத்திற்கும் அருட்கொடையாகவே தவிர நாம் அனுப்பவில்லை. அப்போ உலக மக்கள் அனைவருக்கும் கருணை காட்டக்கூடிய, ரஹமத்துக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு சிறந்த நபியை அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். இன்னொரு வசனத்திலே சுட்டி காட்டுகின்றான், வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ் என்று சொல்லியுள்ளான். இந்த இடத்திலே வமா அர்சல்னா காஃபத்தல் லில் முஃமினீன், முஃமினுக்கு மட்டும் போதுமான நபி என்று சொல்லாமல் மனித சமுதாயத்திற்கே போதுமான நபியாக உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்று தெளிவாக கூறுகின்றான். அப்ப உலகத்துல அதிகமான பெயர்கள் உச்சரிக்கக்கூடிய பெயர் எது என்று சொன்னால் முஹம்மத் என்ற பெயர். அல்லாஹ்வே குர்ஆன் ஷரீஃபிலே முஹம்மத், அஹ்மத் என்று 4 இடத்தில் சொல்கின்றான். ஆனால் இன்று சர்வேவின் பிரகாரம் பார்த்தால் உலகத்திலேயே அதிகமாக பெயர்கள் உச்சரிக்கப்படக்கூடியது வீடுகளிலேயும் நாடுகளிலேயும் தெருக்களிலேயும், ஏன் ஒவ்வொரு வீட்டினுடைய நபர்களிலேயும் முஹம்மத், அஹ்மத், ஹமீத், ஹம்மாத், மஹ்மூத், ஹமீதா என்று பல விதத்திலே நபியுடைய பெயர்கள் இருப்பதை நாம் காண்கின்றோம். அமெரிக்காவுடைய வட பகுதியிலே ஒவ்வொரு தெருக்களிலேயும் முஹம்மத், அஹ்மத் என்று நிறைய பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானவர்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சொன்னா, வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், மனித சமுதாயத்திற்கே போதுமான நபியாக உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அவ்வாறு இருக்க நாம் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. அந்த நபி அவர்களுடைய வாழ்வினை, அவருடைய குடும்பவியல், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர்களுடைய நடைமுறைகள், அவருடைய பண்பாடுகள், செயல்பாடுகள், அரசியல், அவருடைய ஆன்மீக அப்பாதைகளை நாம் எப்படி நாம் எடுத்துக்கொள்கின்றோமோ அதை கொண்டு மற்றவர்களும் அதை பார்த்துவிட்டு நபியுடைய வாழ்க்கையை, முஹம்மது அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு மற்ற மக்களுக்கும் ஒரு உதாரணமானவர்களாக, உஸ்வத்துல் ஹசனாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமைத்து தந்திருக்கின்றான், நமக்கு வழங்கி இருக்கின்றான். அப்படிப்பட்ட நபியுடைய உம்மத்தினராகிய நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை மறைக்காமல் அதை மற்ற மக்களுக்கும் எடுத்துச் சொல்வது நம் மீது பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு அவர்களுடைய பெயர் உலக அளவிலே உச்சரிக்கப்படுகின்றது. பாங்கிலே 2 முறை முஹம்மத், அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லா, அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லா என்று வருகின்றது. இந்த பாங்கிலே 2 முறை, இக்காமத்திலே 2 முறை முஹம்மத் என்று பெயர் சொல்லப்படுகின்றது. ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகின்றோம். 5 நேர தொழுகையினுடைய பாங்கு இக்காமத்திலும் 20 முறை சொல்லப்படுகின்றது.
உலகத்திலே 50 லட்சம் பள்ளிவாசல்கள் இருக்கின்றது. அந்த 50 லட்சம் பள்ளிவாசல்களையும் பாங்கும் இக்காமத்தும் சொல்லப்படுகின்றது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பள்ளிவாசல்ல 20 முறை என்று சொன்னால் 50 லட்சம் பள்ளிவாசலுடன் பெருக்கி பார்த்தால் 1 கோடி முறை பாங்கு இக்காமத்தில் மட்டுமே நபியுடைய பெயரை உச்சரிக்கப்படுகின்றது. அதோடு மட்டுமில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை தொழுகையினுடைய முடிவில் தரூதே இப்ராஹிமில் 4 முறை முஹம்மத் என்று பெயரை சொல்கின்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் 4 முறை சொல்கின்றோம். அந்த 4 முறை ஐநேர தொழுகையிலேயும் 20 முறை சொல்லப்படுகின்றது. அப்ப ஒரு நாளைக்கு 50 லட்சம் பள்ளிவாசல்லையும் இந்த 20 முறை பெருக்கி பார்ப்போமேயானால் 1 கோடி முறை அந்த தரூதே இப்ராஹிமில் மட்டும் நபியுடைய பெயர் சொல்லப்படுகிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் அந்த தரூதே இப்ராஹிமில் கூட 1 கோடி முறை சொல்லப்படுகின்றது. பாங்கு இக்காமத்திலே 1 கோடி முறை சொல்லப்படுகின்றது. இது இல்லாமல் எவ்வளோ நபர்கள் ஐநேர தொழுகைக்கு பிறகு ஸலவாத் ஓதுகின்றார்கள், பள்ளி வாயில் நுழையும் பொழுது ஸலவாத் ஓதுகின்றார்கள், குழந்தை பிறந்து விட்டால் பாங்கு இக்காமத் சொல்கின்றார்கள். ஜனாசா தொழுகையில் கூட நபியுடைய பெயரை 2வது தக்பீருக்கு பிறகு சொல்லப்படுகின்றது. இவ்வாறாக உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே ரவுலா ஷரீஃப் இருக்கின்றதோ அந்த ரவுலா ஷரீஃபிலே கோடிக்கணக்கான பேர் அன்றாடும் ஸலவாத்தை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். சிலர் நேரடியாகவே சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலாத்தையும் ஸலாமையும் எத்தி வைக்கின்றார்கள். அப்ப எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே மனிதராக சிறந்த வழிகாட்டியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட உன்னதமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட நாம் அந்த முஹம்மது நபியுடைய உலகத்திலேயே அவர்களுடைய பெயர்கள் தான் அதிகமாக உச்சரிக்கப்படும் என்று சொன்னால் அந்த நபியுடைய வாழ்க்கையை நாம் அழகிய முன்மாதிரியாக நாம் உண்மையான முஃமினாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3வதாக குர்ஆன் ஷரீஃப். இந்த குர்ஆன் ஷரீஃப் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சுட்டி காட்டுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். குர்ஆன் ஷரீஃப் ரமலானுடைய மாதத்திலே இறக்கப்பட்டது. யாருக்காக வேண்டி? ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்திற்கே வழிகாட்டியாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை இறக்கியுள்ளான். ஹுதல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு வழிகாட்டக்கூடியது. ஹுதல் லில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்று அல்லாஹ் கூறவில்லை. ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்திற்கே எல்லா மக்களுக்கும் வழிகாட்டக்கூடியதாக குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் நபி அவர்களுக்கு இறக்கியிருக்கின்றான். அவ்வாறு இருக்க குர்ஆன் ஷரீஃபை நாமே அறியாமல் மற்றவருக்கு அதை எப்படி நாம் எடுத்து சொல்ல முடியும்? ஆகையினால குர்ஆன் ஷரீஃப் முஃமின்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. இன்று பல ரிசர்ச் செய்யக்கூடியவர்கள், பல விஞ்ஞானிகள், பல மாற்று மத சகோதரர்கள், கிறிஸ்துவர்கள், ஃபாதிரிமார்கள் குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் ஆய்வு செய்து இஸ்லாத்தை தழுவிக்கொண்டே வருகின்றார்கள். அப்போ ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா குர்ஆன் ஷரீஃப் என்பது எல்லா மக்களுக்கும் பொதுவானது, எல்லோருக்கும் சொந்தமானது. நமக்கு மட்டுமல்ல குர்ஆன் வந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சுட்டி காட்டுகின்றான், மின் கபுல் ஹுதல் லின்னாஸ் வ அன்ஸல் ஃபுர்கான். நமக்கு மட்டும் நோன்பு கடமையாக்கப்படவில்லை, முன்னால் சென்ற சமுதாயத்தவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், மின் கபுல் ஹுதல் லின்னாஸ் வ அன்ஸல் ஃபுர்கான். முன்னால் சென்ற சமுதாயத்தவர்களுக்கும் மக்களுக்கும் வேதங்களை கொடுத்து மனித சமுதாயத்திற்கே நேர்வழி காட்டியாக அல்லாஹ் பல நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பியுள்ளான். சில நபிமார்களுக்கு ஏடுகளை கொடுத்து ஹிதாயத்திற்கு மக்களுக்கு அழைக்க ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். சில நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு
வேதங்களை கொடுத்து எல்லா மக்களையும் நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முன்னால் சென்ற அந்த மக்களுக்கும் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி வேதங்களை கொடுத்திருக்கின்றான். அதே போன்று தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் என்ன செய்துள்ளான்? ஹுதல்லின் நாஸ் என்று சொல்லி மனித சமுதாயத்திற்கே வழிகாட்டியாக குர்ஆன் ஷரீஃபை நமக்கு கொடுத்துள்ளான். நான்காவதாக காபத்துல்லா. காபத்துல்லா யாருக்கு சொந்தம்? அல்லாஹ் தனது திருமறையிலே அழகான முறையிலே சொல்கின்றான், இன்ன அவ்வள பைத்தின் உலிஅல் இன்னாசி லல்லதி பக்கத முபாரகம் வஹுதல்லில் ஆலமீன். நிச்சயமாக ஆரம்பமான இந்த பள்ளிவாசல் மனித சமுதாயத்திற்காக வேண்டி வைக்கப்பட்டது. எங்கே வைக்கப்பட்டது? பக்கா என்னும் மக்காவிலே பரக்கத் செய்யப்பட்ட நிலையிலே, பரக்கத் பொருந்திய ஒரு பூமியிலே வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்கின்றான். எதற்காக வேண்டி என்று சொன்னால் வஹுதல்லில் ஆலமீன், உலக மக்கள் அனைவருக்கும் ஹிதாயத்திற்காக வேண்டி வைத்துள்ளான் காபத்துல்லாவை. நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி குர்ஆன் ஷரீஃபை உலக மக்கள் அனைவருக்கும் பொது உடைமையாக ஆக்கினானோ அதே போன்று தான் காபத்துல்லாவையும் உலிஅல் இன்னாசி மனிதர்களுக்காக வேண்டி வைக்கப்பட்டது, மனித சமுதாயத்திற்காக வேண்டி வைக்கப்பட்டது என்று காபத்துல்லாவையும் பொது உடைமையாக ஆக்கியுள்ளான். அதன் மூலமாக இன்று உலகம் முழுவதும் ஆச்சரியப்படும் விதத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். காரணம், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் வெண்ணிற ஆடைகளை அணிந்து சென்றாலும், ஒரே யூனிஃபார்மாக சென்றாலும், அங்கு சென்று லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லா ஷரீக லக் என்று இந்த மந்திர சொல்லையும் இந்த முழக்கத்தையும் ஒரே விதமாக அவர் எந்த நாட்டவராக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும், ஆண்டியாக இருந்தாலும், அரசராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், பாமரராக இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும், சிவப்பாக இருந்தாலும், அவர் நெட்டையராக இருந்தாலும், குட்டையராக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும், எல்லா மக்களும் உம்ராவிலும் சரி ஹஜ்ஜிலும் சரி பல லட்சம் மக்கள்கள் ஹஜ்ஜிலே ஒன்று சேர்கின்றார்கள். 40 லட்சம் ஹாஜிமார்கள் ஒன்று சேர்கின்றார்கள். ஒரே யூனிஃபார்ம், ஒரே மந்திர சொல் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். எல்லோரும் காபாவிலே தவாஃப் செய்கின்றார்கள், சஹி ஓடுகின்றார்கள். ஒரே மைதானத்திலே அவ்வளவு நபர்களும் தங்குகின்றார்களே, இதை பார்த்து உலகமே ஆச்சரியப்படுகின்றது. ஒரு சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, வெட்டுக்குத்து இல்லை, கொலை இல்லை, தள்ளுமுள்ளு இல்லை, எந்த சண்டை சச்சரவுக்கு வேலை இல்லை. இவ்வளவு அமைதியான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். முஃமின்கள் அதை பின்பற்றுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த புனிதமான அந்த காபத்துல்லாவிலே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு மட்டும் ஹிதாயத்தை காட்டவில்லை. அல்லாஹ் சொல்கின்றான், ஹுதல்லில் ஆலமீன். இதை பார்ப்பவர்களுக்கு எல்லோருக்கும் ஹிதாயத்துக்கு காரணமாக காபத்துல்லாவை அல்லாஹ் ஆக்கியுள்ளான். ஆனால் இன்று கால சூழ்நிலையின் காரணமாக ஆட்சியாளர்களுடைய அநியாயங்களும் அக்கிரமங்களும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவும் எந்த பூமியிலே சிலை வணக்கம் இருக்கக்கூடாது, சிலைகளை உடைத்தார்களோ, சிலைகள் வணக்கம் கூடாது, ஓரிரை கொள்கைதான் இருக்க வேண்டும் என்று உலகத்திற்கே அல்லாஹ் அறிமுகம் செய்து இறுதி நபியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தானே, அந்த மக்கா முஹர்ரமிலே இன்று அனாச்சாரங்களும் சிலை வணக்கங்களும் அக்கிரமங்களும் அதிகமாகுவதை நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை. ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு ஹாஜிமார்கள் செல்கின்றார்களோ அவ்வளவு ஹாஜிமார்களும் தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதைத்தான் இன்று உலகமே வியக்கத்தக்க வகையிலே பார்த்து கொண்டு இருக்கின்றது. ஒரு சலசலப்பு, ஒரு கலகலப்பு, ஒரு முறைத்தல், அடித்தல், எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் 40 லட்சம் ஹாஜிமார்கள் ஒரே யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்ம் என்பது நான் அடியான், நீ எஜமான், நான் கஃன் அணிந்து வந்துள்ளேன், நான் கஃன் ஆடை அணிந்து வந்துள்ளேன், நீதான் என்னுடைய இரட்சகன் என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக வேண்டி நாம் அங்கு ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம். ஆக இந்த 4ம் எல்லோருக்கும் சொந்தமானது, எல்லோருக்கும் ஹிதாயத்துக்காக காரணமாக அல்லாஹ் வைத்துள்ளான். ஹிதாயத்து பெறுவது நம்முடைய கையில் அல்ல. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லிவிட்டான்,
இன்னகலா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் யாருக்கு விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை காட்ட முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் யாருக்கு விரும்புகின்றானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் ஹிதாயத்துடைய வாசலை திறந்து வைக்கின்றான். இங்கு நாம் சொல்லப்பட்ட 3 விஷயங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும்போது சொல்கின்றான், ஹுதல்லில் ஆலமீன் என்று சொல்கின்றான். அதே போன்று ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று சொல்கின்றான். காபத்துல்லாஹை பார்த்து ஹுதல்லில் ஆலமீன் என்று சொல்கின்றான். குர்ஆனை பார்த்து ஹுதல்லின் நாஸ் என்று சொல்கின்றான். இவைகள் எல்லாமே ஹிதாயத்துக்கு காரணமாக வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான். ஆக ஹிதாயத் என்பது நாம் முயற்சி செய்வது மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்துக்கு காரணமாக இந்த நான்கையும் நம்முடன் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அல்லாஹ்வை பற்றியும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலையும் போதனைகளையும் பொன்மொழிகளையும் நாமும் அறிந்து அமல் செய்து பிறருக்கும் தாவத்து கொடுக்கக்கூடிய நன்மக்களாக நாம் வர வேண்டும். குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்கங்களை அறிந்து தெரிந்து நாமும் அந்த குர்ஆன் ஷரீஃபுடைய தாவத்தை நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நாம் எத்தி வைப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காபத்துல்லாவை மீண்டும் மீண்டும் தரிசிக்கக்கூடிய தவாப் செய்யக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய ரவுலா ஷரீஃபிலே நாம் தரூத் ஷரீஃப் அதிகமாக ஓதும் பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்துடுவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சுட்டி காட்டுகின்றான், வலித்து கப்பிலுல்லாஹ் அலாமா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்ததற்காக வேண்டி என்று சுட்டி காட்டுகின்றான். எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக வேண்டி அல்லாஹ்தான் மிகப்பெரியவன் என்பதை மக்களுக்கு நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள் என்று வலித்து கப்பீருல்லா அலாமா ஹதாக்கும். இன்று உலகத்திலே எத்தனையோ கொள்கையிலே கோட்பாடுகளிலே வழிகட்ட மதத்திலே தவறான பாதையிலே செல்லுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியம், முஸ்லீமுடைய பாக்கியம், இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய பாக்கியம், அல்லாஹ் ரசூலுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கக்கூடிய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அவ்வாறு இருக்க அல்லாஹ் சொல்கின்றான், வலித்து கப்பீருல்லாஹ் அலாமா ஹதாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்துடைய பாதை காட்டினான். தவறான பாதை, வழிகேடான பாதையை காட்டாமல் உங்களுக்கு ஹிதாயத்துடைய பாதை காட்டினாலே அதற்காக வேண்டி அல்லாஹ்தான் மிகப்பெரியவன் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். எதற்காக வேண்டி? வலஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி. நாம் ஈமானியர்களாக இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்ததுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அதனாலேயே இந்நான்கையும் மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதும் பரப்புவதும் நம் மீது பொறுப்பாகவும் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபை சுட்டி காட்டுகின்றான், வல திக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ்வை திக்ரு செய்வதுதான் மிகப்பெரியது என்று சொல்கின்றான். இன்னொரு வசனத்திலே சொல்கின்றான், யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர். போர்வை போர்த்திருக்கக்கூடியவர்களே எழுந்திருங்கள், நீங்கள் மக்களுக்கு சென்று எச்சரிக்கை செய்யுங்கள், அல்லாஹ்தான் மிகப்பெரியவன் என்பதை எடுத்துச் சொல்லுங்கள் என்று நபியை பார்த்து சொல்கின்றான். ஏனென்றால் எப்பொழுது நபி அவர்களுக்கு வஹி வந்ததோ அதனுடைய தாக்கம் மிகவும் கடுமையாக இருந்ததால் குளிர் காய்ச்சலால் அவர்கள் நடுநடுங்கி போர்வை போர்த்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சொன்னான், நீங்கள் மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. போர்வை போர்த்தி கொண்டு முடங்கி கிடக்காதீர்கள். யா அய்யுஹ முத்தஸிர், போர்வை போர்த்திருக்கக்கூடியவரே, கும் எழுந்திருங்கள், ஃபஅன்திர், மக்களுக்கு போய் எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹை பற்றியும் தீனை பற்றியும் ஈமானை பற்றியும் மக்களுக்கு ஷிர்க் செய்வதை விட்டும் தடுத்து அவர்களை ஹிதாயத்திற்காக வேண்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அதோடு மட்டுமில்லை, வரப்பக ஃபகப்பிர், உம்முடைய ரப்பை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். அல்லாஹ்தான் மிகப்பெரியவன் என்பதை மக்களுக்கு எடுத்துரைத்து பிரகடனப்படுத்தி அல்லாஹ்தான் உயர்ந்தவன் என்பதை அவனுடைய வல்லமையை சுட்டி காட்டுங்கள் என்று நபி அவர்களுக்கு கூறினான். அந்த நபிக்கு சொல்லப்பட்ட விஷயம் அவர்களுடைய உம்மத்தினராகிய நம்மவர்களுக்கும் பொறுப்பாக இருக்கின்றது. நாமும் தாவத்துடைய பணியை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த சேவையை நாம் செய்வது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதை உலகம் முழுவதும் பரப்பக்கூடிய பாக்கியத்தை, ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.